தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். துரியோதனன், கர்ணன், சகுனி, அவனுடைய சகோதரர்கள் இவங்கெல்லாம் தோற்று புறமுதுகிட்டு அஸ்தினாபுரம் திரும்பி வந்து விட்டார்கள். இங்க வந்த உடனே நடந்த விஷயத்தெல்லாம் திருதராஷ்டிரன் கிட்ட சொல்றாரு. அவரு முதல்ல கௌரவர்கள் விருத்தி அடைகின்றார்கள் அப்படின்னு சொன்ன உடனே நல்ல காலம் அப்படின்னு ஏதோ தன்னுடைய மகன் துரியோதனன் தான் ஜெயிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் விதுரர் இதை புரிஞ்சுக்கிட்டு இல்லைங்க பாண்டவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு அப்படியே சமாளிக்கிறாருங்க. அதுக்கும் நல்ல காலம் அவங்க வேற என் பசங்க வேற அப்படிலாம் கிடையாது இப்படிலாம் பூசி மொழிகிறாரு. விதுரரும் அப்படியே 100 வருஷம் இந்த எண்ணம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதையெல்லாம் எல்லாரும் அப்படியே ஒரு கோபத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. விதுரர் போன உடனே அந்த துரியோதனன் திருதராஷ்டிரர்கிட்ட போய் கேட்குறான், அப்பா நாங்க இந்த மாதிரி தோத்துட்டு வந்திருக்கோம், அரக்கு மாளிகையில் அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு நினைச்ச பாண்டவர்கள் உயிரோட வந்திருக்காங்க, சுயம்பரத்தில் எங்களை எல்லாம் தோக்கடிச்சு அவங்க திரௌபதியை கல்யாணமும் பண்ணிட்டாங்க, இப்போ துருவதனுடைய அரண்மனையில் இருக்கின்றார்கள், ஆள்பலம் எல்லாம் அவர்களுக்கு கூடிவிட்டது, அவர்களை எப்படியாவது அழித்தொழிக்கணும், அதுக்கு ஏதாவது ஆலோசனை சொல்வீங்க உபதேசம் செய்வீங்க அப்படின்னு பார்த்தா நீங்க எதிரிய போய் பாராட்டிட்டு இருக்கீங்களே அப்பா, இது நியாயமா அப்பா அப்படின்னு துரியோதனன் கேட்கிறான். நல்ல அப்பாவா இருந்தா புள்ள இந்த மாதிரி கேட்கும்போது மகனே அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுடா, எதையும் அழித்தொழிப்பது அப்படின்றது நமது பண்பாடு கிடையாது, எதையாவது அழிக்கணும்னு நினைச்சவன் தான் அழிஞ்சு போவானே தவிர அவனால இதை அழிக்க முடியாது, அதுதான்டா பொறாமை அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இங்கே திருதராஷ்டிரன் அப்படி சொல்லலை. அது சரி, அப்பா நல்ல அப்பாவாக இருந்தால் பிள்ளைய நல்ல பிள்ளையா வளர்த்துருக்க போகிறாரு, அது ஏன் அப்பா கிட்டேயே போயிட்டு அழித்தொழிக்கணும், நீ ஆலோசனை சொல்லு உபதேசம் செய்ய அப்படின்னு கேட்க போகிறது. ஸோ அப்பனும் சரியில்லை பிள்ளையும் சரியில்லை. மகாபாரதத்தில் இப்போ திருதராஷ்டிரன் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையே தான் நானும் நினைக்கிறேன். இப்போ துரியோதனன் என்ன நினைக்கிறான், பாண்டவர்களை அழித்தொழிக்க வேண்டும் அப்படின்னு. இவர் சொல்றாரு, நான் மட்டும் நான் வேறவா நினைக்க போறேன், அதையே தான் நானும் நினைக்கிறேன், ஆனா என்னோட எண்ணத்தை அந்த விதுரர் முன்னாடி சொல்வதற்கு நான் விரும்பவில்லை. ஏதாவது ஒரு குறிப்பால் கூட விதுரன் என் மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சிக்க கூடாது, அதனால தான் பாண்டவர்களை புகழ்வது போல நான் பேசினேன். இப்ப என்ன பண்றான் துரியோதனன், கர்ணன் 2 பேரையும் கூப்பிட்டு உங்களுக்கு என்ன விதமான யுக்தி தோன்றுகிறதோ அது தைரியமா சொல்லுங்க, செய்யலாம் அப்படின்றான். இதுக்கு துரியோதனன் பதில் சொல்ல ஆரம்பிக்கின்றான். அதாவது எந்த அளவுக்கு மனசுக்குள்ள விஷம் ஊடுருவி போயிருக்கு அப்படின்றது துரியோதனன் அப்படியே டீட்டெயிலா சொல்றான். இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா அது, பிளான் ஏ பி அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் ஏலேருந்து இசட் வரைக்கும் வச்சிருப்பான் போல இருக்கு. எடுத்த உடனே இது எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா துரியோதனன் சொல்றான், சாமர்த்தியசாலிகளும் தன்னுடைய கருத்து என்ன அப்படின்றத வெளியில காமிச்சிக்காதவங்களும் நம்பிக்கைக்கு உரியவர்களும். இதுல பாத்தீங்கன்னா இந்த 3 விஷயமும் தான், இது நல்ல காரியமா இருந்தாலும் சரி கெட்ட காரியமா இருந்தாலும் சரி ரொம்ப அத்தியாவசியமான தேவைகள். முதல்ல ஒரு காரியத்தை செய்யறதுக்கு டேலண்ட், இன்டெலிஜென்ஸ் இது வேணும். அடுத்தது தன்னுடைய கருத்தை வெளிக்காண்பிக்காமல் இருப்பவர்கள் அப்படின்னு சொல்றான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெற்றி நெருங்குகிறது அப்படின்னு நினைச்சாலோ அது எந்த காரியமாக இருந்தாலும், மறுபடியும் சொல்கிறேன், இல்லை சில நேரங்களில் நான் யார் தெரியுமா அப்படின்றத ப்ரூவ் பண்ணிக்கணும், அந்த பெருமை பேசுறது, டம்பம் அடிக்கிறது, நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா, நான் என்னென்னலாம் படிச்சிருக்கேன், என்னென்னலாம் பண்ணியிருக்கேன், என்ன வித்தையெல்லாம் கற்றிருக்கின்றேன், எவ்வளவு செல்வம் சேர்த்திருக்கின்றேன், எவ்வளவு ராஜாக்களை வெற்றி பெற்றிருக்கின்றேன், இந்த மாதிரி யாராவது வளரலாம். அப்போ இந்த மாதிரி பேசும்போதே அப்போ அவனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும், அவனுடைய கருத்து என்னவாக இருக்கும் அப்படின்னு மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால தான் சொல்றாரு, கருத்தை வெளிக்காட்டாதவர்களும் அப்படின்றாரு. டேலண்ட் இருந்தால் மட்டும் போதாது, நீங்க என்ன டாஸ்க் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. 3வது நம்பிக்கைக்கு உரியவர்கள் அப்படின்றாங்க. கரெக்ட், நீங்க பாட்டுக்கு இது மாதிரி டேலண்ட்டும் இருக்கு, அவர் வெள்ளையும் சொல்ல மாட்டாரு, ஆனா நம்பிக்கை துரோகம் பண்றவங்களா இருந்தா என்ன பண்ண முடியும், காரியம் சுத்தமா சொதப்பிடும்.
இந்த டபுள் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. இங்கேயும் வந்து காசு வாங்கிட்டு அங்கேயும் காசு வாங்கிட்டு 2 பக்கத்துக்கும் ஏதோ பண்ணுற மாதிரி அப்படின்னு. அவர் டபுள் கேம் ஆடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்பிக்கைக்குரியவர்களாக இல்லைன்னு சொன்னால் இங்கே வந்து சரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்களோட போய் சேர்ந்துக்கினாங்க அப்படின்னு சொன்னால் அந்த காரியம் உருப்படாமல் போடுறது மட்டும் கிடையாது, நமக்கே ஆபத்து வந்து விடும். அதனால தான் இந்த 3 குவாலிஃபிகேஷனும் இருக்கணும். அப்படிப்பட்ட பிராமணர்களை தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்றான் துரியோதனன். சரி, தேர்ந்தெடுத்து அனுப்பி என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இங்க தான் அவனுடைய விஷம் ஒன்று பின்னாடி ஒன்றா வெளில வருதுங்க. முதல்ல அந்த பாண்டவர்கள் 5 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து குந்தி புத்திரர் 3 பேர், மாத்திரை புத்திரர் 2 பேர். இந்த 3க்கு 2க்கும் நடுவில் சண்டை மூட்டி விடணும். அது முடியல அப்படின்னு சொன்னா அடுத்தது பிளான் பிக்கு வர்றாரு துருபதன். அதுக்கப்புறம் அவனுடைய மகன்கள், அவருடைய மந்திரிகள், இவங்க கிட்ட நீங்க அந்த யுதிஷ்டன் தர்மபுத்திரர் அவரை மட்டும் விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்லி அதுக்கு எவ்வளவு பொன்னும் பொருளும் வேணுமோ கொடுத்து இதை சாதிக்கணும். சரி, அதுவும் முடியலையா? அப்ப என்ன பண்ணணும்? இந்த பிராமணர்கள் இங்கேருந்து அனுப்புறாங்க இல்லையா, அவங்க வந்து பாண்டவர்கள் மனசுல இங்கே அந்த துருபதனுடைய நாடு இருக்கு இல்லையா, அங்கே தங்கிறது தான் சௌகரியம், நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்க வேண்டும். இது என்னது இது? அவங்க இங்கே இருந்தால் மட்டும் என்ன ஆகிட போகுது அப்படின்னா, அதுக்கு கூடவே ஒரு வால் ஆட் பண்ணுறான் துரியோதனன். அப்போ என்ன பண்ணணும்? மற்றவங்களை விட்டு இவங்க இங்கேயே தங்கி இருந்தா என்னென்ன கெட்டதெல்லாம் நடக்கும் அப்படின்ற விஷயங்களை பரப்ப வேண்டும். அப்போது அவங்க வந்து அவங்க மனசில் இந்த மாதிரி இங்கே தங்கிறது தான் நல்லது அப்படின்னு எண்ணத்தை உருவாக்கின பிறகு 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்கன்ற மாதிரி, இல்லைங்க என்னங்க மாமனார் வீடு அப்படின்னு சொல்லாமல் மாமனார் வீட்லேயே தங்கியிருக்காங்க அப்படி ஏதாவது பேசினா அவங்க வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இங்கேயே தங்கிடுவாங்க அப்படின்றான். அது என்ன காரணத்துக்காக சொன்னா அப்படின்றது உடனடியாக தெரியவில்லை, பின்னாடி தெரிய வரும். அதுவும் முடியலையா? இந்த குந்தி புத்திரன் மாத்திரை புத்திரன் இதுவே வேணாம், அந்த 5 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது பண்ணி சண்டை மூட்டி விடுங்க. சரி, அதுவும் முடியலையா? திரௌபதிக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டையை மூட்டி விடுங்க. அதுவும் முடியலையா? இந்த தந்திரம் மிகுந்த உபாயங்கள் கைவந்த கலையா இருக்கின்ற சிலரை அனுப்பி இந்த பீமசேனா இருக்கான் பாருங்க, அவனை மட்டும் எப்படியாவது தனியா கொண்டு வந்து அவனை மறைந்திருந்து எப்படியாவது தாக்கி கொன்று விட வேண்டும். ஏன்னா அந்த பீமன் இருக்கின்ற தைரியத்துல தான் அர்ஜுனன் வந்து இப்படி சண்டை செஞ்சிட்டு இருக்கான். பீமன் இல்லை அப்படின்னு சொன்னா அர்ஜுனன், நம்ம கர்ணன் இருக்கான்ல, அவனோட வீரத்துல 1/4 பங்கு கூட கிடையாது. பீமன் அழிந்து விட்டான் அப்படின்னு சொன்னா அவங்களே பயமாயிடுவாங்க. ஐயோ, பீமசேனன் இல்லாம நான் எப்படி சண்டை போடுவேன் அப்படின்ட்டு அவங்களே ஒதுங்கி போயிடுவாங்க. நமக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்கள வச்சுதான் இவங்க இவ்வளோ கர்வத்தோட இருக்காங்க. பீமசேனனை இப்படி உபாயம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றான். சரி, அதுவும் முடியலையா? அப்ப என்ன பண்ணுங்க? இந்த அழகிய கன்னிகைகளை அனுப்பி அந்த பாண்டவர்கள் மனசுல ஒரு சலனத்தை ஏற்படுத்துங்க. அப்போ அதுல யாராவது எப்படி அந்த பெண்ணு பின்னாடி போறாங்க அப்படின்னு சொல்லும்போது திரௌபதிக்கு கோபம் வரும். அதனால அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டாக்கலாம். அப்படி ஏதாவது நடந்து இந்த 5 பேரில் ஒருத்தரோ இல்லை 5 பேருமோ இந்த பெண்கள் பின்னாடி மயங்கி போய் திரௌபதிக்கு கோபம் வந்ததுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் கர்ணனை அனுப்பி அவங்கள நம்ம இங்கே கொண்டு வரலாம். இங்கே கொண்டு வந்த பிறகு நிறைய தந்திரங்கள் உபாயங்கள் இதையெல்லாம் கையாண்டு அவர்களை நாம் கொன்று விடலாம். இதில் எந்த உபாயம் உங்களுக்கு சரின்னு தெரியுதோ அதையே செய்யலாம் இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே போட்டு கொடுத்துட்டான் துரியோதனன். இப்படி எல்லாத்தையும் லிஸ்ட் கொடுத்துட்டு துரியோதனன் சொல்றான், அந்த துருபதன் அவன் மேல இந்த பாண்டவர்களுக்கு இருக்கின்ற அந்த பற்று பாசம் அதிகமாகிறதுக்கு முன்னாடி நம்ம காரியத்தை முடிக்கணும். அவங்க இப்படி இணைந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னா என்ன, இப்பதானே வந்து சம்பந்தம் ஆயிருக்குது, மாமனார்னு ஆயிருக்காரு, அந்த ஒரு மரியாதை இருக்கும். அது வந்து அளவுக்கு அதிகமான பாசமாக மாறிவிடக்கூடாது. அதனால தான் சொல்றான், அதுக்கு முன்னாடி அந்த பற்று அதிகமாவதற்கு முன்னாடி நாம காரியத்தை சாதிக்கணும். நாம தாமதம் செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. அதனால இதுல எந்த உபாயம், அதான் பெரிய லிஸ்டே கொடுத்துருக்கான் இல்லையா, இதுல எது சரின்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் துரியோதனன். இத்தனையும் சொல்லி முடிச்ச பிறகு துரியோதனன் பாருங்க, அவனுடைய தந்தை அவர்கிட்ட கூட கேட்கல, அப்பா இவ்வளோ உபாயம் சொல்லியிருக்கனே,
இதுல உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு. இது சரியா பிழையா அப்படின்னு கர்ணனை பார்த்து கேட்கிறான். கர்ணா, நான் சொன்னது சரியா பிழையா, உன் கருத்து என்ன அப்படின்னு கேட்கிறான். அப்போ எந்த அளவுக்கு துரியோதனன் கர்ணன் மீது ஒரு பாசம் மட்டுமல்ல, நட்பு மட்டுமல்ல, மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கான். அதனால தான் அப்பா கிட்ட கேட்காம அவனுடைய நண்பன் கிட்ட கேட்கிறான். ஆனா பாருங்க, நண்பன்னா இப்படித்தான் இருக்கணும். திருவள்ளுவர் சொல்லுவாரு, நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தர் பொருட்டு அப்படின்வாரு. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது எல்லாம் ஒன்றா கூடி பேசி சிரித்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. நண்பன் ஏதாவது தவறு செய்யும் போது அப்படி இடித்து காமிக்க வேண்டும்பா, இது மாதிரிலாம் செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு. ஆனால் இங்கே பாருங்க, கர்ணன் அது தவறுன்னு சொல்கிறான். ஆமாம், ஆச்சரியமா இருக்கும். துரியோதனா, நீ சொன்னதெல்லாம் தவறுன்னு சொல்கிறான். மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.